உச்சக்கட்ட அசிங்கம், தீராத மன உளைச்சல், மகனால் நடந்த அசிங்கத்த தாங்கிக்க முடியாத நடிகர் மற்றும் சிஎம் விஜயோடைய அம்மா ஷோபாவுக்கு திடீர்னு நள்ளிரவு ஏற்பட்ட பயங்கரமான நெஞ்சுவலி. வலிய துடிதுடிச்சு அவங்களுக்கு நேர்ந்திருக்க மிகப்பெரிய சோகம். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே நிலைகுலைய வச்சிருக்கு. இணையத்தில் வெளியான இந்த செய்தி தமிழக மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுல ஒரு காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள். அப்படியாப்பட்ட விஜய் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத வகையில அரசியல்ல கால் தடம் பதிச்சாரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச 3 வருடத்துல தமிழகத்துடைய முதலமைச்சரா அவர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் மிகப்பெரிய கட்சிகளா இருந்த பல கட்சிகளை தோற்கடிச்சு கட்சி ஆரம்பிச்ச முதல் தடவையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுதான் அரசியல் வட்டாரத்திலேயே முதல் தடவை. அப்படியாப்பட்ட விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். இவர் ஒரு பெரிய இயக்குனர். இவர் தான் ஆரம்பத்துல நடிகர் விஜய் வைத்து நிறைய படங்களை இயக்கி நடிகர் விஜய மக்கள் மத்தியில பிரபலமாக வச்சாரு. அதே மாதிரி விஜயுடைய அம்மா ஷோபா. இவங்க ஒரு சிறந்த பாடகி. ஆரம்பத்துல விஜய் படங்கள்ல நிறைய பாடல்களை இவங்க தான் பாடி அதன் மூலியமா பாடல்களை மக்கள் மத்தியில பிரபலமடைய வச்சாங்க. இப்படி அம்மா, அப்பா 2 பேருமே விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் தமிழ் சினிமால பெரிய சாதனை பண்ணாரு. அதே மாரி ஒரு காலத்துல விஜய் அவர்கள் தனது ரசிகையான சங்கீதாவ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும், ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இப்படி ஒரே குடும்பமா ஒத்துமையா வாழ்ந்து வந்த இவங்களுடைய வாழ்க்கையில எப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போக போறோம்னு முடிவெடுத்தாரோ, அப்பவே குடும்பத்துல பல விரிசல்கள் ஏற்பட்டு குடும்பம் 2ஆ பிரிஞ்சுச்சு. இப்போ விஜய், அவங்க அம்மா, அப்பா இவங்கலாம் தனியா இருக்காங்க. அதே மாரி விஜயுடைய மனைவி, மகன், மகள் இவங்கலாம் இப்போ தனியா இருக்காங்க. இது விஜயுடைய அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே மன உளைச்சலாவே இருந்திருக்கு. ஏன்னா, விஜய் அவர்கள் என்னதான் இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். எல்லாரும் அவர கடவுள் மாரி பார்க்கலாம். ஆனா, இருந்தாலும் அவரு ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ண மாரி மனைவிய ஒதுக்கி வச்சிருக்கிறதும், மகன், மகள ஒதுக்கி வச்சிருக்கிறதும் நியாயமே இல்ல அப்படின்னு பலமுறை விஜய்கிட்ட இத பத்தி ஷோபா எவ்வளவோ எடுத்து சொல்லி, அவரையும் சங்கீதாவையும் சேர்த்து வைக்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த முயற்சி சுத்தமா கை குடுக்கவே இல்ல. ஸோ சங்கீதாவ விஜய் விவாகரத்து பண்ண போறதா ஏற்கனவே கோர்ட்ல இதற்கான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுபோக விஜய் ஆல்ரெடி இப்போ ஒரு நடிகை கூட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் ஆல்ரெடி இணையத்துல அதிவேகமா பரவிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல தான் விஜய்க்கு திடீர்னு பிறந்த நாள். ஸோ இந்த பிறந்தநாளை முன்னிட்டு எப்படியாவது சங்கீதாவை வீட்டுக்கு வர வச்சு விஜயவும் சங்கீதாவையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு விஜயுடைய அம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக சங்கீதாவ விஜய் வீட்டுக்கு கொண்டு வந்த ஷோபாவை பார்த்து விஜய் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. ஒரு அம்மா வந்துட்டு நீங்க போயிட்டு இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு சங்கீதாவ ரொம்ப கேவலமா பேசி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதை கேள்வி கேட்க போன அவங்க அம்மாவையும் கண்டபடி திட்டிருக்காரு. ஏன் அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அது ஷோபாவுக்கு பயங்கர அசிங்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா விஜய் சுத்தி அவ்வளோ பாடிகார்டு இருந்திருக்காங்க. அவங்க மத்தியில விஜய் இப்படி நடந்துக்கிட்டத ஷோபாவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அத நினைச்சு நைட்டு ஃபுல்லா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுத ஷோபாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு அவங்களுக்கு நேர்ந்த மிகப்பெரிய துயரம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும், தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட மீளாத துயரத்துல மூழ்க வச்சிருக்கு.